நடிகர் அஜித் நடிப்பில் உருவாக்கிட்டு வர குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறதாகவும், ஆனா ஒரு சில காரணங்களால இசையமைப்பாளரை மாற்ற இருக்கிறதாகவும் படத்தோட நிறுவனம் இருந்த நிலையில ஜிவி பிரகாஷ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சிவகார்த்திகேயனோட 24வது படத்துக்கான பூஜை சென்னையில் நாளைக்கு நடைபெற இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தன்னோட 23வது படத்தை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இவரோட 24வது படத்தை டான் பட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளதாகவும், இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் உருவாகியுள்ள விடுதலை 2 திரைப்படத்தை 257 நாட்கள் ஷூட் பண்ணதாகவும், படத்தோட இறுதி வேலைகள் இன்னமும் நிறைவு பெறலைன்னு இயக்குனர் வெற்றிமாறன் சொன்னது இணையத்தில் ரொம்ப வைரலாகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கும் நிலையில இந்த படம் டிசம்பர் 20ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. பார்சிலோனால நடக்க போற கார் பந்தயத்துக்காக நடிகர் அஜித் குமார் ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச கையோட ரொம்ப தீவிரமா இந்த கார் பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு நடிகர் அஜித் குமார். படப்பிடிப்புக்கு நடுவுலயே கார் பந்தய பயிற்சியில ஈடுபட்டு வந்த அஜித் குமார் படப்பிடிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா முழு நேரமா இந்த கார் ரேசிங்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னோட காதலரை முதல் முறையா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க தன்னோட பள்ளி நண்பரை காதலிச்சதாகவும், இந்த காதலுக்கு அவங்க 2 வீட்லயும் சம்மதம் தெரிவிச்சதாகவும், கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதை உறுதிப்படுத்தும் விதமா இணையத்துல அவங்க 2 பேர் இருக்கிற புகைப்படத்தை கீர்த்தி சுரேஷ் பகிர்ந்திருக்காங்க. அது இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. நடிகர் தனுஷ் நயன்தாராவுக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல நயன்தாரா விக்னேஷ்வன் இருவரும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சமீபத்தில் நயன்தாரா விக்னேஷ்வனோட திருமணத்தை ஆவணப்படமா நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்டு இருந்துச்சு. இந்த ஆவணப்படத்துல தனுஷ் தயாரிப்புல வெளியான 400 ரவுடிதான் படத்தோட 3 செகண்ட் காட்சிகள் இடம்பெற்றிருந்ததாகவும், அதுக்காக 10 கோடி நஷ்டஈடு கேட்டு தனுஷ் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்குல நயன்தாராவும் விக்னேஷ்வனும் பதிலளிக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சூர்யாவோட 45வது திரைப்படத்துக்கான பூஜை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உள்ள பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலில் நடந்திருக்கு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கிறதாகவும், இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சூர்யா தன்னோட 44வது படமான கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு காதல் படமா தயாரா இருக்குன்னு சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு.